எல்லாருக்கும் வணக்கம். காலிஃப்ளவர் கிரேவி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா சோம்பு, மிளகு, இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வைங்க. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் சீரகம் போட்டு மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் காலிஃப்ளவரை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வெறுமனே நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து அந்த மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நல்லா உப்பு சேர்த்து நீங்கள் இறக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த ரெசிப்பியை நான் அம்மா சமையலில் பார்த்தேன். அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள். நன்றி.